வணக்கம், CutShots சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய் தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், பூண்டு 10லேருந்து 12 பல், சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், தக்காளி பழம் 5லேருந்து 6, புளி ஒரு எலுமிச்சைப்பழம் அளவு, மீன் 1/2 kg, உப்பு தேவையான அளவு, தேங்காய் 1/2 மூடி, மாங்காய் 1. ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியில் இந்த அரைச்ச தேங்காயை போட்டுக்கணும். அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு கலக்கிக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் வெந்தயம் 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன் போடுங்க. வெந்தயமும் ஜீரகமும் பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை போடுங்க. அதுக்கப்புறம் பூண்டும் சின்ன வெங்காயமும் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குங்க. அதுக்கப்புறம் அரிஞ்சு வச்ச தக்காளி பழத்தை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த அந்த புளி தேங்காய் அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை இப்போ இதில் நம்ம ஊற்றணும். இந்த புளி தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் அதை நல்லா நம்ம கொதிக்க விடணும். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அதோட பச்சை வாடை போயிடும். அதுக்கப்புறம் நம்ம மீனை அதில் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். மீன் அதில் சேர்த்தோன்னா கொஞ்ச நேரம் அதை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைஞ்சி வச்ச மாங்காய் துண்டை அதில் ஆட் பண்ணிக்கணும். மாங்காவோட புளிப்பு இந்த குழம்புல சேர்றப்ப இன்னும் அதோட சுவை அதிகமாகும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டால் மீன் நல்லா வெந்துடும். இது ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க, மீன் இல்லைன்னா உடஞ்சிரும். இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு. இதையே அப்படியே மண்பானையில் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்டே இன்னும் நல்லா இருக்கும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதாங்க, இப்போ சுவையான மீன் குழம்பு தயாராகிருச்சு. இந்த ஈஸியான மீன் குழம்பு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஆட் பண்ணுங்கள். முக்கியமாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.